இந்த வீடியோ ரீசெண்டா வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பையன் வடக்கம் போல அவர் வந்து இங்க வந்து ராபிடோ ஓட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்காப்ல. அந்த பையன் அந்த ஆட்டோக்கார நண்பர்கள்லாம் முற்றுகையிட்டு என்னமோ சொல்றாங்க. என்னன்னு கேளுங்க நீங்களே. நண்பர்களே பாருங்க, இந்திக்காரனுங்க எல்லாம் ராபிடோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. பாருங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த வண்டி நம்பர் தான் இல்ல, பாருங்க ராபிடோ ஓட்ட ஆரம்பிச்சானுங்க. நமக்கு எல்லாருமே வந்து ஆப் வைக்கிறதுக்கு எல்லாருமே தயாராயிட்டாங்க. இந்த பையனை பிடிச்சது, வீடியோ எடுத்தது, இந்த பேசுறது எல்லாருமே ஒரு ஆட்டோக்கார நண்பர்கள் தான். அதாவது என்ன சொல்ல வராப்லனா, வடக்குல இருந்து ஒருத்தன் வந்து ராபிடோ ஓட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், நம்மளுக்குலாம் வேலை இல்லாம போகுது அப்படி இப்படின்னு பயத்துல உளறாப்ல. என்னமோ அவங்க தமிழ்நாட்டு மக்கள் ராபிடோ ஓட்டினா மட்டும் தூக்கி வச்சு கொஞ்சம் மாதிரி அவங்களையும் திருத்துருவா மடக்கி சண்டை தான் போடுவீங்க. அது மட்டும் இல்லாம ராபிடோ ஒன்றும் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, அது ஒரு தனியார் நிறுவனம். யார் வேணா எங்க வேணா வேலை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில இருந்து டெல்லி, பாம்பே, கல்கத்தாலாம் எவனும் போய் ஐடில வேலை பார்க்கலையா? வீடியோல எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, அந்த பையன் வடக்கன்றனாலலாம் அவங்க முற்றுகையிடல. அவங்களுக்கு ராபிடோ மேல காண்டு. எதனால மக்கள் ராபிடோ யூஸ் பண்றாங்க? உங்களால தான். நீ தான் 3 கிலோமீட்டருக்கு 300 ரூபாய் கேட்கறியா? நியாயப்படி மனசாட்சியோட ஒரு ரேட் வைக்கிறத விட்டுவிட்டு முக்குக்கு முக்கு ராபிடோ ஓட்டுறவனை போய் கடிச்சுக்கு தெரிய வேண்டியது.